வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாங்கள் மீன் சம்பால் செய்கிறது எப்படின்னு காமிக்க போகிறேன். பூண்டு ஒரு 2 பல்லு, வெங்காயம் ஒரு வெங்காயம், தக்காளி பழம் பாதி, கருவேப்பிலை, அப்புறம் மீன், தேங்காய் பால், கத்திரிக்காய், மிளவா, அரைச்ச மிளவா, கடுகு. இப்போ நான் மீனை பெசற போகிறேன். பாருங்கள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மீன் கருத்தூள் போட்டுங்க. எல்லாம் போட்டு அப்படியே பெசரிடணும். நல்லா மீனை நல்லா பெசரி எடுத்துக்கணும். மீனை அந்த மிளகா சாந்து வந்து நல்லா அப்படியே அந்த மீனில் படுற மாதிரி பெசரி எடுத்துக்கணும். பாருங்க நான் எப்படி பெசறேன்னு. ஓகேயா? ஓகே, நல்லா அப்படியே இப்போ வந்து மீனை பொரிக்க போறேன், ஃப்ரை பண்ண போறேன். மீனை எப்படி ஃப்ரை பண்றதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான். இப்போ எண்ணெய் ஊத்துறோம் சட்டியில மீன் பொரிக்கிறதுக்கு. பார்த்தீங்க நீங்க எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும், எத்தனை மீன் போட போறீங்கன்னு. இப்போ நான் மீன் எடுத்து சட்டியில போட போறேன். போட்டுட்டீங்களா? ஓகே, அது நல்லா பொரியிட்டோம் மீன். இப்போ வந்து மீனை திருப்பி போடணும். அப்பதான் அடியில் நல்லா வெந்திருக்கும் மீன். இல்லைங்களா? மீனை திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுங்களா? அப்படியே விட்டுருங்க கொஞ்ச நேரம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் வரும். இப்போ அந்த மீனை பொரிஞ்சிருச்சு. நல்லா எடுத்துருவோம். மங்களை எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயில கத்திரிக்காய் போட போறோம், பொரிக்க போறோம். கத்திரிக்காய் பொரிச்சிருவோம். கத்திரிக்காய் பொரிச்சிருவோம். கத்திரிக்காய் பொரிக்கணும்ல, நல்லா அப்படியே விட்டுருங்க ஒரு 5 நிமிஷம். இந்த கத்திரிக்காவை இப்படி திருப்பி போடுங்க. அது என்ன நல்லா ஃப்ரை ஆகணும்ல, அதே திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை ஆகி நல்லா அப்படியே வெந்துடணும் உங்களுக்கு கத்திரிக்காய். மீன் பொரிச்ச பிளேட்லயே இந்த கத்திரிக்காய், பொரிச்ச கத்திரிக்காயும் எடுத்து வச்சுக்கோங்க. அதே பிளேட்ல எடுத்து வச்சுருங்க கத்திரிக்காய். மீனை கட்ட பக்கத்துல பொரிச்ச மீன். எண்ணெய் ரொம்ப இருக்கு, இதே எண்ணெயில சம்பால் செஞ்சிடலாம். இந்த எண்ணெயை எடுத்துருங்க. ரொம்ப எண்ணெய், ஏன்னா எண்ணெய் ரொம்ப இருந்தா நல்லது இல்லை. இந்த எண்ணெயை எடுத்துருங்க. மீன் சம்பால் செய்ய எண்ணெயை குறைச்சிடணும். எவ்வளோ போதும். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளிக்காய், கடுகு போட்டுக்கணும். நாசியம் போட்டு கிண்டுங்க நல்லா. ப்ரௌன் கலரா வரணும். நல்லா ஒரு கிண்டிட்டு கத்திரிக்காவை, அப்புறம் மஞ்சள் எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காவை போடுங்க. கத்திரிக்காவை போட்டு ஒரு கிண்டுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டிட்டீங்கன்னா இப்ப மிளவா சாஞ்சி, மிளவா இது அரைச்ச மிளவா எடுத்து ஊற்றுங்க. அரைச்ச மிளகா ஊற்றிட்டு
கிண்டுங்க. கொஞ்ச நேரம் அது அப்படியே வேகட்டும். இந்த மிளகா வாசம் போகும். மிளகா வாசம் போனோன்னு போனோம்னா வேற எங்கே போடணும். அப்படியே வேகட்டும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பு ஒரு சின்ன சமைச்சாவை போட்டுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சீசனிங் போடணும். தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் ஊற்றிட்டீங்களா? தேங்காய் பால் ஊற்றிட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த சம்பால் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் மீனை போட போகிறேன். உங்களுக்கு மீனை வந்து ஒன்று எடுத்து போடுங்க. ஒரு மீனாக எடுத்து போடணும். இப்படி போடுங்க. ஒரு மீனா நல்லா அந்த சம்பால் அப்படி போடுங்க. ஒரு மீனாக போடுங்க. போட்டு அது நல்லா சுண்டுற வரலாம். நல்லா திக்காகணும். அது அப்படியே சுண்டுட்டோம். அப்படியே சுண்டுற வரலாம். அப்படியே விட்டுருங்க. உள்ளது ஒன்றும் செய்யாதீங்க. இது வந்து ரொம்ப சின்னாங்கான ரெசிபி. இது வந்து என்னோட சொந்த ரெசிபி. இதை நான் யாருக்கிட்டையும் கற்றுக்கல. நானே செஞ்ச ரெசிபி. இதை நீங்கள் ராத்திரியில் கூட பசிக்குதுன்னா சோறு அரிசி சாப்பிட்டுக்கலாம். சோறு செஞ்சு இதை சம்பாலிலே சாப்பிட்டுக்கலாம். இது அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்களேன். அவ்வளோ நல்லா இருக்கும். யார் வேணாலும் செய்யலாம். காலேஜ் பிள்ளைங்க யார் வேணாலும் செய்யலாம். இது ரொம்ப சின்னாங்க. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்து இதுதான் சமையல் தான். அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுருங்க. அது நல்லா திக்காகணும். கொஞ்சம் திக்காகணுன்னு தான் இறக்கணும். இப்போ இல்லை இன்னும் நல்லா ஆகட்டும். ஆனால் கத்திரிக்காயெல்லாம் நல்லா குழஞ்சிடுச்சு. சம்பால் வந்து நல்லா திக்காகணும்னு இறக்கணும். உடனே இறக்கிடாதீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. மீனை போட்டு தெரியும் உங்களுக்கு அந்த இது திக்காகிறது. இப்படி திக்காகணும்னு நீங்கள் இருக்குங்க. கொஞ்ச நேரம் திக்காகட்டும். இப்போ எடுத்துடலாம். சம்பால் பாருங்க திக்காயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். என்ன நீங்கள் ஒரு பிளேட்டில் வந்து வாழை இலை இந்த மாதிரி போட்டுங்க. வாழை இலை ஒன்று போட்டு ஓகே அதில் எடுங்க. பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்கு. சூப்பராக இருக்கு மீன் சம்பால். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து பாருங்க எப்படி இருக்குன்னு. உண்மையிலேயே செம்மையா இருக்கும். இது வெறும் சோறு வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்க இதுக்கு வந்து அப்படியே வெள்ளை சோறு வச்சு இது போட்டு நீங்க நல்லா சாப்பிடலாம். ஓகே, இதான் எங்க வீடியோ. அன்னைக்கு அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.